வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மார்ச் மந்த்தில் வெளியான தமிழரசு மேகசின் பற்றி தான் பார்க்க போகிறோம் 2024. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான டாபிக்ஸ் என்ன, நமக்கு தேர்வு நோக்கில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத டக்கு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதோட டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிறது இதுதான். நாடாளுமன்ற தேர்தல், தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்கள், நோய் எதிர்ப்பு திறனுக்கான பழக்க வழக்கங்கள், அப்புறம் வானிலையும் காலநிலையும், அவைக்கு அபூர்வ நெல்லிக்கனி பரிசளித்த அதியமான். ஸோ இது எல்லாமே ஜான்சி ராணியா இருக்கட்டும், உலக மகாகவி உடல், இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் 2 மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டோட சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நாடாளுமன்ற தேர்தலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது 2024 ஏப்ரல் 19 ஜூன் 1 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 கட்டங்கள்லாம் நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ நடைபெற்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு அதோட ரிலேட் ஆகக்கூடிய நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம தமிழரசில் ஒரு கண்டென்ட் படிக்கிறோம்னா அதுலேருந்து டைரெக்டாக கொஷின் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இங்கே என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக சிலபஸில் இருக்கக்கூடியதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ சிலபஸில் இருக்கிறதையும் நமக்கு கொஷினாக கேட்பாங்க. ஸோ மேகசினில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் என்ன படிக்கிறோமோ, அதாவது கொஷின் 2 விதமாக எடுப்பாங்க. ஒன்று சிலபஸ்லேருந்து டைரெக்டாக எடுக்கலாம், இல்லை சிலபஸ் ஓரியன்டாக கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத எடுக்கலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து டைரெக்டாக எடுக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக சிலபஸில் கோர் டாபிக் என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கொஷின் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இது படித்தா இதுலேருந்து தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோன்னா வேட்புமனு தாக்கல் தொடக்கம், ஸோ ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 20 ஸ்டார்ட் பண்ணி ஜூன் 6 வரைக்கும் இந்த தேர்தல் நடைமுறைகள் இருந்தது. மார்ச் 20 நமக்கு வேட்புமனு தாக்கல் ஸ்டார்ட் பண்ணாங்க. எலெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19. ஓகேங்களா? வாக்குப்பதிவு நடைபெற்ற நாள். அப்புறம் ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை நடத்தினாங்க. ஸோ இந்த டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க தமிழரசுல. பட் நம்ம எலெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எலெக்ஷனை யார் நடத்துவாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் இதெல்லாம் யார் நடத்துவாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்துட்டோம்னா நமக்கு ஜனவரி 25, 1950 நிறுவப்பட்டது. ஸோ ஜனவரி 25 தான் நம்ம வாக்காளர் தேசிய வாக்காளர் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசிய வாக்காளர் தினம். ஸோ இந்த அரசியலமைப்பு விதிகள் என்னென்ன இருக்கு இந்த எலெக்ஷனை பற்றி சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம பகுதி 15 எலெக்ஷனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பகுதி, தேர்தலை பற்றி சொல்லுது. இந்த பகுதி 15ல முக்கியமாக ஒரு 3 ஆர்டிக்கல் இருக்கு. ஸோ தேர்தலை பற்றி மொத்தமாக சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் விதி நமக்கு 324 இருந்து 329 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் எலெக்ஷனை பற்றினது தான். அதுல முக்கியமா 3 விதிகள் ஃபர்ஸ்ட் 324. இந்த 324 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது தேர்தல் ஆணையத்தோட பணிகளை சொல்லுது. ஸோ இந்தியாவில் தேர்தலை நடத்தணும்னா இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தணும். தேர்தலை கண்காணிக்கிறதும் இதுதான் கண்காணிக்கணும். தேர்தல் மீதான அந்த கட்டுப்பாடுகள், நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சொல்றது இந்திய தேர்தல் ஆணையம் தான். ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கான ஒரு முழு என்ன சொல்றது, ஒரு முழு பொறுப்பு, அதுக்கான டெஃபினேஷன் அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 324. ஓகேங்களா? ஸோ 324ங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றின அந்த விஷயங்களை சொல்லுது. அடுத்து முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் 326. ஸோ 326னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறத ஞாபகம் வந்துடணும். இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாருமே 18 வயது அதற்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக ஓட்டு போடணும். அது நம்ம முக்கியமான கடமை இல்லையா? ஸோ நம்ம கடமைகளில் ஒன்று அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 326. அடுத்து 329 கடைசி ஆர்டிக்கல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா,
அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல, சரியா, தேர்தல் விஷயங்கள்ல நீதிமன்றம் தலையிடக்கூடாது. சரியா, தலையிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 329. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ்லயும் கேட்கலாம், மெயின்ஸ்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். எலெக்ஷனை பத்தி நீங்க எழுதும்போது அழகா இந்த பாயிண்ட்ஸ் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டீங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்துட்டு மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ 329 தேர்தல் விஷயங்களை நீதிமன்றம் தலையிட தடை. ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னிச்சையான அமைப்பு. சரியா, இவங்க தான் வந்து எல்லா முடிவுகளுமே வந்து எடுப்பாங்க. தேர்தல் நடைமுறைகளா இருக்கட்டும், இல்ல புதுசா ஒரு விதியை வந்து ஆட் பண்றதா இருக்கட்டும், என்னைக்கு வந்து எலெக்ஷன் டேட்டு, என்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும், அந்த வேட்புமனு தாக்கலுக்கான விதிமுறைகள்லாம் என்ன, இது எல்லாமே வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து எந்த ஒரு நீதிமன்றமும் இல்ல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற அட்வைஸ்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. அடுத்து இந்திய தேர்தல் ஆணைய சீர்திருத்த சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க 1989. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம்னா ஒரே ஒருத்தர் தான் வந்து இருப்பார், தலைவர் மட்டும். அந்த 1989 அந்த தேர்தல் ஆணைய சீர்திருத்த சட்டத்துக்கு அப்புறம் தான் 3 பேர் வந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தலைவர்ங்க, 2 தேர்தல் ஆணையர்கள். சரியா? ஸோ ஒரு தலைவரும் 2 தேர்தல் ஆணையர்களும் வந்து இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அந்த வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஆர்டிக்கல் 326. ஸோ இது வந்து 18 வயசுன்னு நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 21 வயசு தான் இருந்தது. அந்த 21 வயசுல இருந்து 18 வயசா எப்போ ஆச்சு அப்படின்னா 61வது சட்ட திருத்தம் மூலயமா. ஓகேவா? 61வது சட்ட திருத்தம் எப்போ நடந்தது அப்படின்னா 1989 வந்து நடந்திருக்கும். இது மூலியமா தான் வந்து 21 வயசுல இருந்து 18 வயசா வந்து குறைச்சாங்க. வயது வந்தோர் வாக்குரிமையோட வயதை வந்து 18 வயது அப்படின்னு கொண்டு வந்தது இந்த 61வது சட்ட திருத்தம் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டோட சுற்றுலா தலங்கள். இதுல வந்து ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்னென்ன முக்கியம் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நம்ம காஞ்சிபுரம் அப்படின்னு எடுத்தாவே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா பல்லவர்கள் தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா பல்லவர்களோட தலைநகரமா இருந்தது தான் வந்துட்டு காஞ்சிபுரம். ஸோ கிபி 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழ, விஜயநகர, முகலாய பேரரசுகள் மற்றும் ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்துக்குள்ளேயும் இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வந்து இருந்தது. அந்த பல்லவர்கள் காலத்திலயும் சோழர்கள் காலத்திலயும் அந்த சங்க காலத்து ரிலேட்டடான காலத்துல வந்து இந்த காஞ்சி அப்படின்னாவே வந்துட்டு கல்வி நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய நிறைய கல்விக்கான நிறைய பாடசாலைகள் வந்து காஞ்சிபுரத்துல இருந்தது. ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான வெளிநாட்டவர் குறிப்புலையும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான வெளிநாட்டு பயணம் வந்து காஞ்சிபுரத்துக்கு மேற்படிப்புக்காக வந்திருக்காரு. அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கதான் வந்துட்டு நமக்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ நான் என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த புக்கோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கீழே லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிட்டு இந்த மார்ச் மாதத்துக்கான இதில் எடுத்து ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? நான் முக்கியமானது மட்டும் தான் சொல்ல போறேன். அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டு ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா நமக்கு பாடப்புத்தகத்திலே இதை பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த குடவோலை முறை, எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கணும், ஒரு மக்களாட்சி முறைக்கான அடித்தளம் என்ன, தேர்தல், அந்த தேர்தல் அந்த பிரதிநிதியை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த பிரதிநிதிக்கான விஷயங்கள், அதாவது என்னென்ன கண்டிஷன்லாம் இருந்தா அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படிங்கிறது உட்பட, அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம், குடவோலை முறை மூலமா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். அவரு ஒழுங்கா வந்து அவரோட டியூட்டியை பண்ணலை அப்படின்னா அவரை எப்படி வந்து பதவி விலக வைக்கணும், எப்படி திரும்ப பெறணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்துட்டோம்னா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து யாரோட காலத்துல வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அப்படிங்கிற அரசரோட
காலகட்டத்தை சேர்ந்தது தான் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எலெக்ஷன் வந்து பார்த்தோம் இல்லையா? அதனால இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து குடவோலை முறை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கல்பாக்கம் அணுமின் நிலையங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். நான் இந்த மார்ச் மந்த்துக்கான மேகசினை வந்து நான் ரீட் பண்ணல. சப்போஸ் நான் ரீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா போன குரூப் 2 எக்ஸாம்ல வந்து இந்த கொஷின் அட்டன் பண்ணியிருப்பேன். அட்டன் பண்ணியிருக்கேன், அது வேற விஷயம். அட்டன் பண்ணியிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க எழுதின பாயிண்ட்ஸ் தான். பட் இந்த தமிழரசு மேகசின்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து தனியா படிச்சுட்டு போய் எழுதினேன். பட் இதை படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் வந்து இது அப்படியே வந்துட்டு 6 மார்க் கொஸ்டினை வந்து போன குரூப் 2A கேட்டிருந்தாங்க. அதாவது 6 மார்க் கொஸ்டின்ல ரெண்டா பிரிச்சு 3 மார்க்கா வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் வந்துட்டு இந்த கல்பாக்கம் அணுமின் ஆய்வு நிலையம். ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தான் வந்து தமிழரசு மேகசின் ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே. ஓகேவா? இது வந்து நமக்கு மெயின்ஸ்ல வந்து இது அப்படியே 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. இது நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு சொல்ல வரேன். ஸோ இப்போ சுற்றுலா தலங்கள்ல இது கொடுத்துருக்காங்க. பட் இதை நம்ம யாரும் சுற்றுலா தலங்கள்ல நம்ம எக்ஸாம்க்கு வர போகுது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிருப்போம். பட் இதுல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு பாருங்க. ஸோ எந்த ஒரு மேகசினுமே வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ இப்போ கல்பாக்கம் அணுமின் நிலையம் பத்தி பார்க்கலாம். இது வந்து 1971ல இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும்போது இது வந்து துவக்கி வைக்கப்பட்டது. ஸோ அணுக்கதிர்வீச்சு தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியை ஆராயக்கூடிய ஒரு மையமா வந்து இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃப்ரீடர் கதிரியக்க சோதனை அப்படிங்கிறது வந்து பிளாட்டினம், யுரேனியம், கார்பைட் எரிவாயுக்களோட கலவையை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த டெஸ்ட் ரியாக்டர், ஃபாஸ்ட் ரியாக்டர்னு சொல்றோம் இல்லையா? இதுல இந்த வகையான ரியாக்டர்கள்ல உலகின் முதலாவதாக இருக்கக்கூடிய காமினி ரியாக்டர், ஓகேவா? அந்த காமினி அணு உலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த காமினி அணு உலை வந்து உலகத்திலே வந்து இந்த யுரேனியம் 233 அப்படிங்கிற எரிபொருளை கொண்டு இயங்கக்கூடிய முதல் அணு உலையா வந்து இருக்கு. இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸே. ஸோ யுரேனியம் 233 அப்படிங்கிற எரிபொருளை வெற்றிகரமா செயல்படுத்தக்கூடிய உலகின் ஒரே ரியாக்டர் அப்படிங்கிற பெருமை வந்து இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்துக்கு வந்து இருக்கு. இந்த ரியாக்டர் வந்து இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து கொலவை ஏரி படகு சவாரி நமக்கு தேவையில்லை அதிகமா. அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போறது கிடையாது. நம்ம வந்து சிலபஸ் ஓரியன்டா தானே பார்க்க போறோம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் சிற்பக்கல்லூரி. ஸோ சிற்பக்கல்லூரி நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா மாமல்லபுரத்துல. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் தான். ஸோ சிற்ப சாஸ்திரத்தோட அடிப்படையில கட்டிடக்கலை கட்டுறதுக்கும் கலைப்பணிகளை வந்து செய்யறதுக்கும் சிற்ப கல்லூரி வந்து காஞ்சிபுரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து திறந்த வெளி நம்ம காஞ்சிபுரம் எடுத்துட்டாவே மாமல்லபுரத்தை வந்து பார்க்காம இருக்க முடியாது இல்லையா? ஸோ புலி குகை, இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரம் அப்படிங்கிற நகரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க வந்து ஒரு சிற்ப கலைக்கூடமே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது நம்ம புத்தகத்திலயும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை மன்னர்களால 4 தலைமுறை மன்னர்களால பல்லவ மன்னர்களால இது வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து மகேந்திரவர்மன் பல்லவன் தான். ஸோ இது வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதாவது கடற்கரை கோவில் தனியா, அதாவது ஒவ்வொரு கோயில், அதாவது 2 விதமா பிரிச்சு 2 மன்னர்களால பிரசித்தி கட்டப்பட்டிருக்கும். இது வந்துட்டு மகேந்திரவர்ம பல்லவன், அப்புறம் நரசிம்மவர்ம பல்லவன் அதுக்கு அடுத்து வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களும் சேர்ந்து வந்து கட்டியிருப்பாங்க. ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி இன்னொருத்தர் வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து புக்ல வந்து டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து இந்த பகீரதன் தவம், அர்ஜுனன் தபஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகீரதன் தவம்லாம் இந்த பிக்சர்ல வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டா வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா?
பட் இங்க வந்து அவ்வளோ ரொம்ப டீட்டெயில்டா குடுக்கல. பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. நெறைய புராதன கதைகள்லாம் வந்துட்டு இடம் பெற்றிருக்கும். நேர்த்தியான சிற்பங்கள் வந்து இருக்கு. இதுல முக்கியமான பாயிண்ட் இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு குடுத்துருக்காங்கன்னா, இதோட செதுக்கிய சிற்பியோட பேர வந்து இங்க குடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஸ்கூல் புக்ல வந்து குடுக்கல. ஓகேவா? செதுக்கிய சிற்பி யார் அப்டின்னா, தேவதா பெருந்தச்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த சிலைகள வந்து வடிவமைத்தவர் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. அத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேடந்தாங்கல். ஸோ நம்ம வலசை போறத பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல 6த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். பெரும்பாலும் நீர்ப்பறவைகள் தான் வந்து வலசை போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி ஒரு பெரிய அ சரணாலயம். நீர்ப்பறவைகள் வந்து வலசை போகக்கூடிய ஒரு பெரிய இடமா வந்துட்டு இந்த வேடந்தாங்கல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது வந்து உள்ள போய் பார்க்க முடியாது. ரொம்ப தூரத்துல வந்து நமக்கு அந்த தொலைநோக்கி வந்து வச்சிருப்பாங்க. அந்த தொலைநோக்கி மூலியமா தான் வந்துட்டு உள்ள என்னென்ன பறவைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ஏரியால வந்து நம்ம பட்டாசு வெடிக்கிறதோ, இல்ல அதிகமான ஒலி எழுப்புறதோ வந்துட்டு இருக்கக்கூடாது. அடுத்து வீவரா குகை, ஆலம்பாறை, கோவளம் கடற்கரை, காஞ்சிக்குடில் வீடு. இந்த காஞ்சிக்குடில் வீடுலாம் மிக பழமையான ஒரு வீடு. ஒரு விவசாயியோட வீடு எப்படி இருக்கலாம் அப்படின்னு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடிலாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோழமண்டல கலை கிராமம், நாட்டிய திருவிழா, முட்டுக்காடு பலகுடம் இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? தேர்வு நோக்குல இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து கன்னியாகுமரியில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்ப காஞ்சிபுரம் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து கன்னியாகுமரியில வந்து கன்னியாகுமரி அப்படின்னாவே நமக்கு திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை ஞாபகத்துக்கு வரும். அது போக இன்னொன்னு வந்து என்னன்னா காந்தி மண்டபம். ஸோ காந்திக்கான நினைவு மண்டபம் வந்து அங்க இருக்கு. அது மட்டும் இல்ல காந்தியோட அஸ்தியும் வந்து அங்க வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஸோ இங்க வந்து அருங்காட்சியகம் வந்து இருக்கு. தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய கைவினை கலைப்பொருட்கள்ல வந்து தொகுத்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பலப்பண்ணை, உதயகிரி கோட்டை வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு முக்கியமான கோட்டைகள்ல வரும். இந்த உதயகிரி கோட்டை அப்படிங்கிறது வந்து கிபி 1729ல இருந்து 58 காலகட்டத்துல ஒரு துப்பாக்கி பட்டறை வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த உதயகிரி கோட்டையில. இங்க வந்து டச்சு தளபதியான ஒருத்தர் வந்து யாரு அப்படின்னா டி லென்னான் அப்படிங்கிறவரு. இந்த டச்சு தளபதியை வந்து அந்த உதயகிரி கோட்டையை ஆட்சி பண்ண மார்த்தாண்டவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து கைது பண்ணி கூட்டிட்டு வரான். இந்த கடைசியில இந்த டச்சு தளபதியே இந்த மார்த்தாண்டவர்மனான மன்னனுக்கு விசுவாசியா இருந்து வேலை பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி வந்து இங்க வந்து சொல்லுவாங்க. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து உலக்கை அருவி இருக்கு. கதிரவன் தோற்றமும் மறைவும் நம்ம அந்த பீச்ல வந்து பார்ப்பாங்க. கன்னியாகுமரி பீச்ல. காந்தி நினைவாலயம். ஸோ இதுல வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்துட்டோம்னா, அக்டோபர் 2ஆம் நாள் வந்து அந்த சூரிய ஒளிக்கதிர் வந்து அந்த அந்த கலசத்துல அந்த காந்தியோட அஸ்தின்னு சொன்னோம் இல்லையா? அதுல வந்து விழுற மாரி இந்த கட்டுமான பணி அப்படிங்கிறது வந்து இங்க நடந்திருக்கு. சரியா? அது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். அடுத்து காட்சி கோபுரம், தொலைநோக்கி. விவேகானந்தர் சிலை, திருவள்ளுவர் சிலை, கடற்கரை இது மூணுத்தையுமே வந்து ஒரு சுற்றுப்புற காட்சிகளை காரணத்துக்காக ஒரு தொலைநோக்கு வந்து அங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தர் பாறை நினைவு மண்டபம் வந்து எழுமின் விழுமின் அப்படின்னு இளைஞர்களை வந்து தற்றெழுப்பியவர் தான் விவேகானந்தர். ஸோ இவர் இவர் ஆற்றிய சிகாகோ மாநாடு வந்து நம்ம மறுக்க முடியாது. அந்த சிகாகோ மாநாடு வந்து எந்த ஆண்டு நடந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடியது வந்து தமிழெண்ணெய் பூங்கா. திருவள்ளுவர் சிலை நமக்கு தெரியும். இது யாரோட காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு தெரியும். சரியா? ஸோ கலைஞர் தான் வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து அமைச்சிருப்பாரு. இது வந்து அந்த திருக்குறளோட அதிகாரங்கள் 133 இருக்கு இல்லையா? ஸோ அந்த அதிகாரங்களை நினைவு கூறக்கூடிய வகையில 133 அடியில இந்த திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அமெரிக்கால எப்படி சுதந்திர தேவி சிலை இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இங்க தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இதெல்லாம் நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. வேற என்ன அப்படின்னா மாத்தூர் தொங்கு பாலம். இது வந்து முன்னாடி அந்த கவர் அட்டையிலே வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆசியாவின் மிக நீளமான குறுக்கு பாலம் வந்து எது அப்படின்னா மாத்தூர் தொங்கு பாலம். இந்த பாலம் வந்து 115 அடி உயரமும் 1 கிலோமீட்டர் நீளமும் இருக்கு. 1966ல கட்டப்பட்டது இந்த ஆத்தூர் தொங்கு பாலம் அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்து வந்து வட்டக்கோட்டை. ஸோ இதுவும் வந்து கோட்டையோட ஒண்ணுதான். எப்படி நம்ம உதயகிரி கோட்டை பார்த்தோமோ அதே மாதிரி வட்டக்கோட்டை. இதுவும் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இது ஒண்ணா வந்து இருந்திருக்கு. அடுத்து வந்து திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த திண்டுக்கல் அந்த ஒரு பெரிய கல்லு மாதிரி திட்டு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த திட்டு இருக்கிறதுனாலதான் இதுக்கு வந்து திண்டுக்கல்னு பேர் வந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து அதாவது மலர்கள் விற்பனைக்கு வந்து முக்கியமான ஒரு இடம். ஸோ இந்த நிலக்கோட்டை, வத்தலகுண்டு அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மலர் உற்பத்தி அப்படிங்கிறது பண்ணுவாங்க. மல்லிகைப்பூ, மதுரை மல்லிகைப்பூ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ அந்த மதுரை மல்லிகைப்பூ கொடுக்கறதே வந்து நிலக்கோட்டை ஏரியா தான். பேரு தான் வந்து மதுரை மல்லிகைப்பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் மல்லிகைப்பூ உற்பத்தி எல்லாமே இங்கதான் வந்து நடக்கும். ஓகே. ஸோ ஒரு காலத்துல திண்டுக்கல் அப்படிங்கிறது வந்து பூட்டுக்கும் தோல் பொருட்களுக்கும் பிரசித்தி பெற்ற இடமா இருந்தது. பட் இப்போ வந்து அந்த திண்டுக்கல் பூட்டு அப்படிங்கிறது அதிக அளவுல உற்பத்தி இல்லை. இந்த திண்டுக்கல் கோட்டை வந்து ஒரு வரலாற்று பின்னணி உள்ள ஒரு கோட்டை. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல முத்துகிருஷ்ணர் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. மதுரையை ஆட்சி பண்ண முத்துகிருஷ்ணர். அவர் தான் வந்து கிபி 1605ல இந்த கோட்டையை வந்து கட்டி இங்க ஆட்சிக்கு வந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் திருமலையார் வந்தாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்தாங்க. முக்கியமா அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதர் அலி தன்னோட மனைவி அப்புறம் அவரோட மகன் இவங்க திப்பு சுல்தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் அவரோட ஃபேமிலி வந்து இங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு வரலாற்று நூல்கள் வந்து குறிப்பிடுது. ஸோ இந்த ஹைதர் அலி அப்படிங்கிறது 1755ல வந்திருப்பாருங்க. ஓகேங்களா? வந்துட்டு கிபி 1784ல இருந்து 1790 வரை வந்து இவரோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அதாவது ஹைதர் அலியோட மகனான திப்பு சுல்தானோட கட்டுப்பாட்டுல வந்து இந்த கோட்டை வந்து இருந்தது. இங்க திப்பு சுல்தானுக்கும் ஹைதர் அலிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மணிமண்டபம் கூட அமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் வெளிநாச்சியாருக்கு வந்து குதிரைப்படைகளை வந்து கொடுத்து வெளிநாச்சியார் வந்து சண்டை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யாரு அப்படின்னா திப்பு சுல்தான், ஹைதர் அலி இவங்கதான். ஸோ இவங்களுக்கான ஒரு மணிமண்டபம் அப்படிங்கிறதும் இங்க வந்து இருக்கு. சரியா? ஸோ நீங்க திண்டுக்கல் கோட்டை அப்படின்னு படிக்கும்போது உங்களுக்கு எது எதெல்லாம் ஞாபகம் வரணும்னா கண்டிப்பா வேலுநாச்சியார் ஞாபகம் வரணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஹைதர் அலி, திப்பு சுல்தான் வந்து ஞாபகம் வரணும். ஸோ அதுக்கப்புறம் பட்டுப்பூச்சி சந்தை அப்படிங்கிறது வந்து திண்டுக்கல்ல இருக்கு. 1979ல நிறுவப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அடுத்து திண்டுக்கல்னு எடுத்துட்டோம்னா நமக்கு முக்கியமான ஒரு மலைவாழ் இடம் வந்து கொடைக்கானல். ஸோ இது வந்து மலைகளின் இளவரசி அப்படின்ற போது சொல்றோம். ஸோ கொடைக்கானலை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து 7000 அடி உயரத்துல இந்த கொடைக்கானல் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அடுத்து அமைதி பள்ளத்தாக்கு, கரடிச்சோலை அருவி இது எல்லாமே வந்து சிறப்பான சுற்றுலா மையங்கள்லாம் இருக்கு. குறிஞ்சி மலர் வந்து இங்கதான் வந்து பூக்குது. குறிஞ்சி மலர் அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு மலர். ஓகேவா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. சூரிய ஆய்வு மையம். ஓகேவா? சூரிய ஆய்வு மையம் அப்படிங்கிறது எங்க அமையப்பட்டிருக்குன்னா 2343 மீட்டர் உயரத்துல இந்த கொடைக்கானல் மலையில மிக உயர்ந்த இடத்துல இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்வையாளர்கள் வந்து இங்க போனாங்கன்னா இங்க ஒரு டெலஸ்கோப் இருக்கும். அது மூலியமா நம்ம கோள்களையும் நட்சத்திரங்களையும் பார்க்க முடியும். இந்த ஆய்வு மையம் வந்து 1989ல நிறுவப்பட்டது. கொடைக்கானல் ஏரியில இருந்து ஒரு 32 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்து செண்பகனூர் அருங்காட்சியகம், டால்மன் வட்டம் இது வந்து முக்கியம். ஏன் அப்படின்னா இது வந்து ஹிஸ்டரி ரிலேட்டடா இருக்கக்கூடியது. டால்மன் வட்டம் நீங்க இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அந்த காலத்துல வந்து இறந்தவர்களை வந்து புதைக்கிறதுக்கு புதைச்சிட்டு வந்து மேல வந்து ஒரு பெரிய கல் வந்து வைப்பாங்க. கல் வச்சு அதுக்கு மேல 2 குத்துக்கள் வைப்பாங்க. இது மாதிரி வட்ட வடிவத்துல வந்து அமைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து டால்மன் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டால்மன் வட்டம் வந்துட்டு கொடைக்கானல் பகுதிகள்ல காணப்படுது. ஸோ அப்ப வந்து அந்த காலத்துல இருந்த அந்த எஃகு கால மக்கள், செம்பு கால மக்கள்னு சொல்லுவோம்ல, இரும்பு கற்காலம், செம்பு காலம். ஸோ அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு மக்களோட ஒரு பகுதியா வந்து இந்த கொடைக்கானல் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து தொல்லியல் ஆய்வு நடந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா?
அடுத்து தலையாறு அருவி, பசுமை பள்ளத்தாக்கு. இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லை. ஓகேவா? அடுத்து நீலகிரி. நீலகிரி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர்ல. ஏன் அப்படின்னா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சேரக்கூடிய ஒரு பகுதி. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த நீலகிரி. ஸோ இதில் வந்து 3 மாநிலம் வந்து ஜாயின் ஆகும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. இந்த 3 மாநிலமும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாவும் நீலகிரி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல தான் வந்து மலைகள் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டி அப்படிங்கிற மலைவாழிடமும் இருக்கு. உலகில் இருக்கக்கூடிய 14 ஹாட்ஸ்பாட், நம்ம வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உலக அளவில் இருக்கக்கூடிய 14 இடத்துல நீலகிரியும் ஒன்று. அதே மாதிரி இந்தியாவோட முதல் பல் உயிரின பகுதியா நம்ம குறிப்பிடுறது வந்து நீலகிரி தான். ஓகேவா? நீலகிரிக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு. நிறைய மருத்துவ மூலிகை பொருட்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து இந்த நீலகிரியில வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். நீலகிரி அப்படின்னாவே நம்ம மாநில விலங்கு ஞாபகம் வந்துடும். நீலகிரி வரையாடு. சரியா? இந்த நீலகிரி வரையாடை வந்து மாநில விலங்கா வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? ஏன்னா நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது இப்போ அழிஞ்சு வரக்கூடிய உயிரினங்கள்ல இருக்கு. ஸோ அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் நீலகிரி தார், நீலகிரி வரையாடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2021-22 வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிதி வந்து 25 கோடி வந்து ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த நீலகிரி தார் பத்தி ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின், குரூப் 2ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க அதை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல நிறைய இருக்கு. குதிரை பந்தய மைதானம், அப்புறம் வந்து பொட்டானிக்கல் கார்டன், தாவரவியல் பூங்கா இருக்கு. ஓகேவா? கெய்த்தி பள்ளத்தாக்கு, இது எல்லாமே வந்து இருக்கு. இந்த தாவரவியல் பூங்கா வந்து 1857ல பாருங்க, நமக்கு வந்து சிப்பாய் கழகம் நடந்தது இல்லையா, அந்த காலகட்டத்துல வந்து திரு MC ஐவோர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து வடிவமைச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல மிக உயரமான சிகரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தொட்டபெட்டா, அதுவும் வந்து நமக்கு நீலகிரியில தான் வந்துட்டு இருக்கு. நீலகிரி மலையில தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து உயரம் வந்து நீங்க என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. 2636 மீட்டர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா நூல் தோட்டம். இது வந்து இதுல இருக்கக்கூடிய மலர்கள், தாவரங்கள் எல்லாமே வந்துட்டு நூலால செய்யப்படுது. வந்து ஒரு செயற்கையான தோட்டம் தான். பட் 60 மில்லியன் மீட்டருக்கும் மேலான நூல்களை வச்சு இந்த தோட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து உலக சாதனையாகவும் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாகவும் இது வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல எல்லாமே வந்து நூல், அதாவது நூல்னா வந்து உங்களுக்கு ஊசி வச்செல்லாம் இது வந்து தைக்கல, டிசைன்ஸ் எல்லாம் பண்ணல. ஸோ கையிலே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி. அடுத்து வந்து பைக்காரா ஆறு. ஸோ இது வந்து தோடர் பழங்குடிகள் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒரு முக்கியமான புனித நதியா இந்த பைக்காரா ஆறு அப்படிங்கிறது விளங்குது. ஓகேவா? ஸோ மீதியெல்லாம் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க டைம் இருக்கப்போ இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மோயர், தொகரப்பள்ளி தொங்கு பாலம், நெல்லக்கோட்டை, பந்தலூர், மோயர் ஆறு, அருவி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி நீலகிரி வரையாடு, இது வந்து 4000 அடி உயரத்து வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நோய் எதிர்ப்பு திறனுக்கான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காம PDF வந்து டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.